இனிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும். மகாகவி பாரதியின் வரிகளோடு தமிழன்னைக்கு முதல் வணக்கம். தமிழ் கவிதைகள் குழுமத்தினுடைய இன்றைய நூலாய்வரங்கம் மிகச் சிறப்பான ஒரு தருணத்தில் தொடங்கி இருக்கிறது. இந்த இனிய ஆகஸ்ட் மாதத்தில் சுதந்திர தின விழா 80வது ஆண்டு தொடக்க சுதந்திர தின விழா கொண்டாடி மகிழும் தருணத்தில் இந்த நூலாய்வரங்கம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த நூலாய்வரங்கத்தினை தன்முனை கவிதைகள் குழுமத்தினுடைய நிறுவனர் ஐயா, நாங்க எங்க இருந்தாலும் நாங்க எங்களுடைய நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் இருந்து கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களினுடைய முனைவருக்கான கல்யாண சுந்தரம் ஐயா அவர்களினுடைய தலைமையில் இன்றைய நூலாய்வரங்கம் ஜவ்வுமிட்டாய் கடிகாரம் என்ற அழகான ஒரு தலைப்பை கொண்ட நூலினுடைய நூலாய்வரங்கமாக அமைந்திருக்கிறது. ஐயாவை அன்போடு வரவேற்கிறேன் குழுமத்தின் சார்பில். இன்றைய கவியரங்க முன்னிலை வகித்துக் கொண்டிருப்பவர் எத்தனை பணிகளுக்கிடையும் அலுவலக பணி, சங்கப்பணி என்று தொடர்ந்து நிகழ்வுகளிலெல்லாம் கலந்து கொண்டு அருமையாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எங்களது தலைவர், செயல் தலைவர் கவிஞர் வேலாயுதம் அவர்களையும் அன்போடு வரவேற்கிறேன். அவர்களது முன்னிலையில் இன்றைய நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய அனைத்து கவி உள்ளங்களையும் ஆளுமைகளையும் தன்முனை கழகத்தின் குழுமத்தின் நிர்வாகர்கள் அனைவரையும் வருக வருகவென அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய நூலாய் அரங்கத்தினுடைய வாழ்த்துரை கூற வந்திருக்கக்கூடிய கவிஞர் குணசேகரன் அவர்கள் எல்லோரிடமும் அன்போடும் தனது உடல்நிலை பாராது எந்த குழுமத்தில் அவருடைய அன்பிற்காகவே வெவ்வேறு ஊர்களிலும் சென்று தனது இலக்கிய பணியை தொண்டாற்றி வரக்கூடிய கவிஞர், எங்களது தன்முனை கவிதைகள் குழுமத்தினுடைய செயலாளர் கவிஞர் குணசேகரன் அவர்களை வாழ்த்துரை வழங்குவதற்காக வெளியூரில் இருந்து அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். அனைவருமே எங்கெங்கு இருந்தாலும் ஒன்று கூடி இந்த தன்முனை கவிதைகளுடைய நிகழ்வு மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்களையும் வருக வருகவென அன்போடு வரவேற்றுகிறேன். நன்றியை வழங்குவதற்காக வந்திருக்கக்கூடிய இளம் தலைமுறை கவிஞராக கவிஞர் அனீஷ் நிர்மல் அவர்கள், செயற்குழு உறுப்பினர், அவர்களையும் அன்போடு வரவேற்கிறேன். மூத்த தலைவர் கவிஞர் கண்மணி கண்ணன் அவர்கள் எப்பொழுதும் ஆலோசனை வழங்கிக் கொண்டு தன்முனை கவிதைகள் குழுமத்தினை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பான சகோதரர் கவிஞர் கண்மணி கண்ணன் அவர்களையும் கவிஞர் மருமலர்ச்சி பாலகுருசாமி அவர்களையும் அன்போடு கவியரங்க நூலாய்வரங்க நிகழ்விற்கு வரவேற்று மகிழ்கிறேன். இன்றைய நூல் ஜவ்வுமிட்டாய் கடிகாரம் மிக அருமையான அழகான ஒரு தலைப்பு. அனைவரையுமே நமது பால்யத்திற்கு இட்டு செல்லக்கூடிய தலைப்பு. திருவிழா காலங்களில் எல்லாம் ஜவ்வுமிட்டாய் கடிகாரம் கட்டிக்கொள்ளாதவர்கள் இருக்க முடியாது, பழைய தலைமுறைகள். அவ்வாறான ஒரு பால்ய நினைவுகளை தூண்டக்கூடிய ஒரு தலைப்பினை கொண்ட அழகான ஒரு கவிதை நூலினை அளித்திருக்கக்கூடிய கவிஞர் சிவகாம சுந்தரி நாகமணி அவர்களையும் இன்றைய நூலாய்வு அரங்கத்திற்கு வருகை புரிந்து நம்மையெல்லாம் மகிழ்வித்து ஆய்வுரை வழங்குவதற்காக வந்திருக்கக்கூடிய கவிஞர் கன்னிக்கோவில் ராஜா அவர்கள் நூலேணி பதிப்பகத்தினுடைய பதிப்பாசிரியராகவும் மிக பெரும் கவி ஆளுமையாகவும் வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய கவிஞர் கன்னிக்கோவில் ராஜா அவர்களையும் அன்போடு வரவேற்கிறேன். நூலாசிரியர், நூல் ஆய்வாளர், நூல் ஆசிரியர், நூல் எல்லாவற்றையும் சொல்லால் இந்த பொழுதே சேராது. அத்தகைய பெருமைக்குரிய ஒரு நிகழ்வு. நூலாசிரியர் ஒரு இயற்பியல் ஆசிரியர். அவருடைய இன்றைய ஒரு விருட்சம் இதழில் கூட அவருடைய சிறுகதை வெளிவந்திருக்கிறது. மிக மிக மகிழ்ச்சியா இருக்கிறது. நாவல் ஆசிரியர், ஒரு வில்லுப்பாட்டு பாடக்கூடியவர், இசை கவிஞர், பல்வேறு திறமைகள், சிறுகதைகள், நாவல், பல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். இன்றைய நூலினுடைய சிறப்பாக இரு மொழிகளில் இந்த கவிதை தன்முனை கவிதைகள் நூல் வெளிவந்திருக்கிறது. மிக சிறப்பு. இதுதான் முதலாவது புத்தகமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். தமிழிலும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு அதே நூல் மிக சிறப்பாக வந்திருக்கிறது. கவிஞர் கன்னிக்கோவில் ராஜாவும் கவிஞர் தன்முனை கவிதைகளுடைய தந்தை கவிஞர் முனைவர் கல்யாணசுந்தரம் ஐயா அவர்களுடைய வாழ்த்துரையோடும் இந்த புத்தகம் மிக அழகாக வெளிவந்திருக்கிறது.
மிக அழகான முறையில் அச்சிட்டு அளித்திருக்கிறது நூலினி பதிப்பகத்தின் வாயிலாக வெளிவந்திருக்கக்கூடிய இந்த ஜவ்வு மிட்டாய் கடிகாரம் என்ற மிக அழகான இருமொழி தன்முனை கவிதைகள் நூல். இந்த நூலினை இன்றைய ஆய்வுக்காக ஆய்வுரை வழங்குவதற்கு வந்திருக்கக்கூடிய கவிஞர் கன்னிக்கோவில் ராஜா அவர்கள் எப்பொழுதும் தனது நிகழ்வுகளில் எல்லாம் புதுமைகளை செய்பவர், நகைச்சுவை உரையாளர், மிக கவிஞர், குழந்தைகளினுடைய உலகத்தில் ஒரு என்றுமே போற்றக்கூடிய ஒரு ராஜாவாக, மாமாவாக வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஆளுமை இன்றைய நிகழ்வினை சிறப்பிப்பதற்காக நம்மிடையே வந்திருக்கிறார்கள். அவர்களையும் நூலாசிரியர் அவர்களையும் மிகவும் அன்போடு வரவேற்று இந்த நிகழ்வினை தொடங்குவதற்கு கவிச்சுடர் கல்யாண சுந்தரம் ஐயா அவர்களை ஒரு சிறு வார்த்தைகள் தலைமை உரையாற்ற அன்போடு அழைக்கிறேன். வாருங்கள் ஐயா. நிகழ்விற்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து உள்ளங்களையும் அன்போடு வரவேற்கிறேன். பார்த்து மகிழக்கூடிய அனைவரையும் வரவேற்கிறேன். ஐயா அவர்களுடைய தலைமை உரையுடன் நிகழ்வினை தொடங்குவோம். ஐயா வாருங்கள். அனைவருக்கும் இனிய வணக்கம். எங்கும் தமிழை முழங்க கேட்போம், எதிலும் தமிழை வழங்க கேட்போம் என்று தமிழ் அன்னைக்கு நாம் உறுதி கூறி இந்த அற்புதமான இனிய வேளையில் தன்முனை கவிதைகள் நூல் ஆய்வரங்கம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. நம்முடைய குழுமத்தினுடைய நிர்வாகிகள், செயல் தலைவர் வேலாயுதம், செயலர் குணசேகரன் மற்றும் நூல் ஆய்வரங்க இயக்குநர்கள் என புதுகை ஆதிரா இவர்களெல்லாம் இங்கே இணைந்திருப்பது மகிழ்ச்சிக்குரிய விஷயம். நம்முடைய செயற்குழுவினுடைய சிறப்பு தலைமை திரு கண்மணி கண்ணன் அவர்கள், அதே போன்று நம் நிர்வாகிகளில் சீரும் சிறப்புமாக விளங்கி கொண்டிருக்கின்ற சிவகாம சுந்தரி நாகமணி அவர்கள், மேலும் இங்கே நூலாய்வுக்கு வருகை தந்து இந்த நூலை பற்றி ஜவ்வு மிட்டாய் கடிகாரம் தன்முனை கவிதைகள் நூலினை சிறப்பாக ஆய்வு செய்ய வந்திருக்கின்ற நம்முடைய நூலேணி பதிப்பகத்தினுடைய நிறுவனர் தலைவர் கன்னிக்கோயில் ராஜா அவர்களையும் மற்றும் டாடோ கவிஞர் டாடோ சந்திரகலா, கவிஞர் மறுமலர்ச்சி பாலகுருசாமி இவர்களை எல்லாம் இங்கே வரவேற்று மகிழ்கிறேன். தன்முனை கவிதைகள் தோன்றி ஏறக்குறைய 8 ஆண்டுகள் முடிகின்ற தருவாயில் ராஜா அவர்களுக்கு தெரியும், தன்முனை தேனடை என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு அறிவிப்பு பதாகை தாங்கிய ஒரு தொகுப்பை வெளியிட்டிருக்கிறார். அதில் தனியர் நூல்கள், தொகுப்பு நூல்கள், மேலும் கட்டுரைகள் என பல்வேறு அம்சங்கள் கொண்ட அறிவிப்புகள் ஏறக்குறைய எனக்கு தெரிந்தவரை 150 நூல்கள் இதுவரை வெளியிடப்பட்டிருக்கின்றன. மேலும் அந்த தன்முனை தேனடையை அவர் இன்னும் அப்டேட் செய்ய வேண்டும். எதிர்காலம் வெளிவந்துள்ள நூல்களை இன்னும் இணைக்க வேண்டி இருக்கிறது. நம்முடைய வேலாயுதம் ஐயா அவர்கள் அதனை கொஞ்சம் பார்த்தாருன்னா சிறப்பாக இருக்கும். நானும் அதை ஃபாலோ பண்ணுறேன். ரொம்ப சிறப்பான ஒரு தருணம் என்னவென்றால், தன்முனை கவிதைகள் குறித்து பல விடயங்கள் இப்பொழுது கருத்தில் கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த குறியீடுகள் குறித்த சர்ச்சை பல நாட்களாக இருந்தது. அதற்கும் ஒரு தீர்வு இன்னும் 2 நாட்களிலே தரப்படும். மற்ற விதிமுறைகளெல்லாம் அப்படியே தான் இருக்கும், அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. அதை நாம் விரைந்து செயலாக்கம் செய்வோம். இன்றைய நூல் ஆய்வரங்கம் என்பது ஒரு அற்புதமான நூல், ஜவ்வு மிட்டாய் கடிகாரம். இனி பன்முகத் திறனாளர், சிறுகதை மட்டுமல்ல, கவிதைகள் மட்டுமல்ல, நாவலையும் எழுதி கொண்டிருக்கின்ற டாக்டர் சிவகாம சுந்தரி அவர்கள் அற்புதமான ஒரு படைப்பாளி. தன்முனை கவிதைகள் நூல்கள் எனக்கு தெரிந்தவரை இதுவரை 3 நூல்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் என நினைக்கிறேன். வில்முனையில் தல்முனை, அதை மறக்க முடியாத ஒரு நூல். அற்புதமான ராமகாவியம், ராமாயணத்தை கொண்டு அவர் எழுதப்பட்ட கருத்துரைகள் கொண்ட தன்முனை நூல். ஜவ்வு மிட்டாய் கடிகாரமும் ஒரு அற்புதமான நூல். இதற்கு நான் அணிந்துரை கொடுத்திருக்கிற வாழ்த்துறை. நான் தற்போது அயல்நாட்டில் இருப்பதால் அந்த நூல் என்னிடம் இல்லை. பல கவிதைகள் அதிலே செறிவோடு மிக சிறப்பாக எழுதப்பட்டுள்ளன. அதனுடைய வெளியீடும் மிக அற்புதமான ஒரு பதிப்பு வெளியீடு என்று சொல்லலாம். ஐயா கன்னிக்கோயில் ராஜா அவர்கள் முனைப்போடு பல நூல்களை தன்முனை கவிதைக்கு
இந்த தன்முனை கவிதை உலகத்துக்கு அவர் பதிப்பித்து அறிமுகம் செய்திருக்கிறார். அவருடைய ஆகச்சிறந்த பணிக்கு என்றுமே தன்முனை கவிதைகள் குழுமம் அவரை வாழ்த்துகிறது. இன்றைய நூல் ஆய்வரங்கம் மிகச் சிறப்பாக நடைபெற எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். செயல்பாடு என்பது இன்று நேற்றல்ல, தன்முனை கவிதைகள் குழுமம் தொடங்கிய நாள் முதலே ஆகச்சிறந்த செயல்பாட்டோடு இன்று குறுங்கவிதை வடிவத்திலே தன்முனை கவிதைகளை பலரும் விரும்பி எழுதுகிறார்கள். கன்னிக்கோயில் ராஜா வழியாக அயல்நாட்டு கவிஞர்களுக்கு அவர் ஆர்வப்படுத்தி ஏறக்குறைய பல நூல்களை, தனி நூல்களை வெளியிட்டிருக்கிறார். நம்முடைய அமெரிக்க முத்தமிழ் பல்கலைக்கழகம் கூட இதற்கென்று ஒரு பட்டய படிப்பை தொடங்கி மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறது. மேலும் ஆண்டு விழாக்களில் பல தனியார் நூல்கள், தொகுப்பு நூல்கள் என அமெரிக்க முத்தமிழ் பல்கலைக்கழகம் தொடர்ந்து வெளியிட்டு கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டும் பல நூல்கள், தன்முனை கவிதை நூல்கள் ஆண்டு விழாவிலே அவர்களுடைய மாநாட்டிலே வெளியிடுவதாக இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். தன்முனை கவிதைகள் என்பது தமிழ் கவிதை இலக்கிய உலகில் ஒரு சிறப்பிடம் பெற்றுள்ளது என்பது அனைவரும் அறிந்தது. இதை மேலும் மேலும் உயரத்தில் கொண்டு செல்வது நமது கடமை என்று சொல்லிக்கொண்டு எனக்கு தலைமை உரையாற்ற வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும், இந்த நூல் ஆய்வரங்க இயக்குநர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பு ஐயா, நன்றி, மிக்க நன்றி. மிக அழகாக தன்முனை கவிதை மியூட் ஆயிடுச்சு பாருங்க, மியூட் எடுத்துருங்க. ஆதிராம் மியூட். மிக அழகான ஒரு தன்முனை கவிதைகளினுடைய வளர்ச்சிக்கும் செயல்பாட்டையும் பற்றிய அழகான ஒரு உரை வழங்கியதற்கு மிக்க மகிழ்ச்சி ஐயா. அடுத்ததாக முன்னிலை வகிக்கும் நமது தன்முனை கவிதைகள் குழுமத்தினுடைய செயல் தலைவர், இன்று கூட பல புதுமைகளுக்கெல்லாம் இத்தனை பணிகள் இருந்தாலும் புதுமைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய, அப்பப்போ தொழில்நுட்பத்தில் வந்திருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மிக அழகாக செய்து வருகிறார். சமீப காலமாக அவருடைய பகுப்பாய்வும் சரி, படங்களோடு கூடிய வியக்க வைக்கக்கூடிய படங்களோடு தன்முனை கவிதைகள், ஹைக்கூ கவிதைகள் என்று செய்து கொண்டிருக்கிறார். இன்றைய கூட இந்த தலைப்பு, நூலினுடைய தலைப்புக்கு ஏற்றவாறு பிரபஞ்சத்தின் காற்றில் மிதந்து செல்கிறது சிறுமியின் மூச்சு அப்படின்ற ஒரு கவிதையை அழகாக ஏஐ மூலமாக வெளியிட்டு இருக்கிறார். பால்யத்திற்கு சென்று வந்தது, இன்றைய பால்யத்தில் அனைவருமே சென்று வரக்கூடிய ஒரு கவிதை தலைப்பினை தாங்கி இருக்கக்கூடிய ஒரு ஜவ்வு மிட்டாய் கடிகாரம் நூலினுடைய நூலாய்வு. அவரையும் ஒரு சில வார்த்தைகள் வழங்கி சிறப்பிக்க அன்போடு அழைக்கிறேன். வாருங்கள், செயல் தலைவர் நா. வேலாயுதம் அவர்கள், அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். தன்முனை கவிதைகள் குழுமத்தின் நூல் ஆய்வரங்கம் இந்த மாதம் நாம் ஏறத்தாழ 8வது நூல் ஆய்வரங்கம் என்று நினைக்கின்றேன். மிக சிறப்பாக தொடங்கி இருக்கின்றது. இந்த நூல் ஆய்வரங்கத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய எங்கள் பெருமதிப்பிற்குரிய பேராசான் கானா கல்யாண சுந்தரம் ஐயா அவர்களுக்கும், இந்த நூல் ஆய்வரங்கத்தை மிக சீரும் சிறப்புமாக நெறியாளுகை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆய்வரங்கத்தினுடைய இயக்குநர்களில் ஒருவர் அன்பு மிகுந்த சகோதரி புதுகை ஆதிரா அவர்களுக்கும், வாழ்த்துறை வழங்குவதற்காக வருகின்றிருக்கக்கூடிய குழுமத்தினுடைய செயலாளர் பாசத்துக்குரிய தோழர் கா. குணசேகரன் அவர்களுக்கும், இந்த இனிய நிகழ்வில் நூலை ஆய்வு செய்வதற்காக வருகின்றிருக்கக்கூடிய பன்முக கலைஞர், அவர் தடம் பதிக்காத இடமே இல்லை என்று சொல்லலாம். அப்படி தொடர்ந்து கவிஞராக, கலைஞராக, ஒரு செயல்பாட்டாளராக, பதிப்பாசிரியராக, எல்லோரிடத்திலும் இன்முகத்தோடு பழகக்கூடிய ஒரு ஆளுமைகளாக பாலகுருசாமி அவர்கள் கொஞ்சம் மியூட் போடுங்க. நன்றி. நன்றி. தொடர்ந்து
இயங்கிக் கொண்டிருப்பவர். அதிலே குறிப்பாக தற்பொழுது தமிழகத்தில் எங்கு நடந்தாலும், புத்தக கண்காட்சி நடந்தாலும் அங்கே ஒரு அரங்கு வைத்து தன்னுடைய புத்தகங்களை மட்டுமல்ல, சக கவிஞர்களுடைய அத்தனை புத்தகங்களையும் விற்பனை செய்து சாதனை படைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர். ஒசூரிலிருந்து தற்பொழுதுதான் சென்னை திரும்பினார். ஆனால் தொடர்ந்து தன்னுடைய கவிதை உலகில் நிலைத்த புகழோடு இருப்பதற்காக ஓடோடி உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தோழர் கன்னிக்கோயில் ராஜா அவர்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நிகழ்வுடைய கதாநாயகி பெருமதிப்பிற்குரிய முனைவர் சிவகாம சுந்தரி நாகமணி அவர்கள். அவர்களை பற்றி பேசுவதற்கு நிச்சயமாக நெறியாளர்கள் சொல்வது போல நாம் அடுக்கிக் கொண்டே போக வேண்டும். அவரை பார்க்கின்ற பொழுது நிச்சயம் வியப்பாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் எப்படி அவருக்கு நேரம் இருக்கிறது என்று தெரியவில்லை. அதுவும் இயற்பியல் துறையிலே அவர் ஆசிரியர். இருக்கட்டிலே பிசிக்ஸ்னாவே பக்கம் பசங்க ஓடி போடுவாங்க. அந்த துறையினுடைய ஆசிரியர் தன்னைத்தானே புதுப்பித்துக் கொண்டு மாணவர்களுக்கு கற்பித்துக் கொண்டு கதை எழுதுவதிலே, சிறுகதை வடிப்பதிலே, தன்முனை கவிதைகள், ஹைக்கூ கவிதைகள், புது கவிதைகள் என்று தொடர்ந்து இயங்கி கொண்டு மட்டுமல்ல, அதை விட ஒரு முக்கியமான ஒரு விடயம், சென்னையில் எங்கு விழாக்கள் நடந்தாலும் அந்த விழாக்களிலே தன்னுடைய இணையரோடு வருகை தருவது ஒரு மிகச்சிறந்த சிறப்பு அவருக்கு. நிச்சயம் அவரையும் அவருடைய இணையரையும் நாம் பாராட்ட வேண்டும். என்று சொன்னால், நாம் வடப்பக்கம் போனால் அவர்கள் இடப்பக்கம் போவார்கள். அப்படி போனா எந்த விஷயமும் நடக்காது. ஆனால் அவர் பக்கமே இவரும் சென்று கொண்டு மிக சிறப்பாக இலக்கிய பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்றார். அவர் எழுதிய ஒரு தன்முனை கவிதையினுடைய புத்தகத்தை தான் நம்ம இன்னைக்கு ஆய்வு செய்ய போறோம். பெயர் சொல்லுகின்ற பொழுது ஜவ்வு மிட்டாய் கடிகாரம். இந்த பெயர் கேட்டவுடன் நமக்கெல்லாம் மனசுக்குள்ள 1000 பட்டாம்பூச்சி உடனே பறக்கும். ஏன்னு சொன்னா, அந்த ஜவ்வு மிட்டாய் கடிகாரம் 90களுக்கு முன்னால் பிறந்த எல்லா கவிஞர்களுக்கும் எல்லா தோழமைகளுக்கும் ஞாபகம் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மிட்டாயின்னு நினைக்கிறேன். வெரி கலர்ஃபுல்லா இருக்கும். அதையும் நம்ம 10 பைசா, அதிகபட்சம் 10 பைசா அல்லது 25 பைசா கொடுத்தோம்னா நம்ம என்ன கேட்கிறோமோ அதை டிசைன் பண்ணி ரொம்ப அழகா கொடுப்பாங்க. அதை கொடுத்த உடனே எனக்கு கொஞ்சம் கன்னத்துல விட்டுங்கன்னோடனே அது சின்னதா பிச்சு கன்னத்துல விட்டுவார். அப்போ இருக்கும் பாருங்க ஒரு மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம ₹1,00,000 கொடுத்து ஒரு ஏதாவது வாங்கி சாப்பிட்டா கூட கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பாலிய நிகழ்வுகளை அதை நாம் திரும்பி பார்க்கின்ற ஒரு அற்புதமான ஒரு தலைப்பினை வைத்திருக்கிறார். அதற்காகவே நாம் அவரை பாராட்ட வேண்டும். அத்தோடு அவருக்கு கூடுதலான ஒரு பாராட்டு என்னவென்று சொன்னால், அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கின்றோம். தன்முனை கவிதைகள் குழுமத்தின் நூல் ஆய்வரங்கத்தின் இயக்குனராக பொறுப்பேற்று முதல் நிகழ்வு அவருக்கு. அதற்கு எங்களுடைய குழுமத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஆய்வரங்கம் மேலும் சிறக்கும். ஏனென்று சொன்னால், புதுகை ஆதிராவோடு இணைந்து பணியாற்றிய தோழமை பற்றி தெரியும். அவரோடு இப்பொழுது புதியதாக இணைந்திருக்கக்கூடியவர். அவர் மிக சிறப்பாக வழிநடத்தி சென்றார். அந்த இடத்தை நிச்சயம் சிவகாம சுந்தரி அவர்களும் நிறைவு செய்வார் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நமது குழுமத்தினுடைய மூத்த முன்னோடி கண்மணி கண்ணன் அவர்களுக்கும், எங்கள் களப்பணியாளர் மரியாதைக்குரிய தோழர் மறுமலர்ச்சி பாலகுருசாமி அவர்களுக்கும், கவியரங்கத்தினுடைய நெறியாளர் டாடோ சந்திரகலா அவர்களுக்கும் இன்றைய தினம் ஒரு புதிய முயற்சியாக 35 வயதிற்கு உட்பட்ட கவிஞர்களை எல்லாம் ஒன்றிணைத்து மிக சிறப்பான ஒரு தொகுப்பு நூலை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இளம் கவிஞர் நன்றியுரை ஆற்றுவதற்காக வருகின்றிருக்கிறார். அவர் அனீஷ் நிர்மல் அவர்களையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். சிவகாம சுந்தரி நாகமணி என்று சொன்னாலே நாம் இணையதளத்தில் தேடினால் அவருடைய கவிதைகள் எங்கு பார்த்தாலும் இருக்கும். ஏனென்று சொன்னால், தொடர்ந்து எழுதி கொண்டே இருக்கின்றார். எந்த முகநூல் குழுமங்களில் போனாலும் ஏதானும் ஒரு வடிவத்தில் அவர் கவிதை தினமும் பதிப்பார். அது அவருடைய தனி சிறப்பு. எழுதுவது மட்டுமல்ல, அந்த எழுதிய கவிதையை தொடர்ந்து பார்த்து கொண்டு அதற்கான சான்றிதழையும் பெற்றுக்கொண்டு அதை முகநூல் குழுமங்களிலும் தன்னுடைய புலன குழுவிலும் வெளியிட்டு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடியவர். அதே சமயத்தில் இன்னொரு சிறப்பு, சக கவிஞர்களை பாராட்ட ஒரு கணம் கூட அவர் தவறியது கிடையாது.
ரொம்ப முக்கியமான ஒரு விடயம் அதுதான். எந்த ஒரு கவிஞரும் பாராட்டு சான்றிதழாக இருக்கட்டும் அல்லது கவிதைகளாக இருக்கட்டும் முகநூல் குழுக்களில் போட்டவுடன் அதற்கு வாழ்த்து செய்தியையும் அதற்கான ஒரு தம்ஸ்அப் குறியீடையும் அவர் நிச்சயமாக வழங்குவார். அவருடைய அந்த உயர்ந்த உள்ளத்துக்கு என்னுடைய சிறப்பான ஒரு பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்தோடு அந்த ஜவ்வு மிட்டாய் கடிகாரம் என்கின்ற புத்தகத்தில் ஒரு அற்புதமான ஒரு இயல்பு சொற்கள் அடங்கிய ஒரு கவிதையை தந்திருப்பார். டாடோ சந்திரகலா ஒரு திறமையும் தகுதியையும் வளர்த்துக்கொள், திறமையையும் தகுதியையும் வளர்த்துக்கொள், உறவாடும் வெற்றி உன்னுடன் உணர்ந்து கொள் என்று அந்த கவிதையை தனக்கு தானே எழுதி கொண்டார் என்று நினைக்கின்றேன். ஏனென்று சொன்னால் அவர் திறமையையும் தகுதியையும் தினம்தோறும் தன்னுடைய எழுத்துக்களால் வளர்த்து கொண்டே இருக்கின்றார். அதனால்தான் வெற்றி அவருக்கு அவர் வசம் இருந்து கொண்டிருக்கிறது. அவர் மிகச்சிறந்த ஆளுமைகளாக வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய அவரை வாழ்த்துவதில் தன்முனை கவிதைகள் குழுமம் பெருமை கொள்கிறது. இன்னும் பல படைப்புகளை நீங்கள் படைக்க வேண்டும். உங்கள் படைப்புகள் எதிர்காலத்தில் தன்முனை கவிதைகளை எழுதுகின்ற கவிஞர்களுக்கு பாடமாக அமைய வேண்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதில் பெருமை கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பு, மிக அழகான ஒரு உரை வழங்கியிருக்கிறீர்கள். மிக்க மகிழ்ச்சி. தங்களின் வாழ்த்திற்கும் அன்பிற்கும் நன்றி. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்காக செயல் தலைவர் கவிஞர் குணசேகரன் அவர்களை என்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எங்கள் வாழ்வும் மங்காத தமிழ் வழங்கும் நூல் ஆய்வரங்கத்தில் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்நிய மண்ணிலே இந்த சிறப்புமிக்க நூல் ஆய்வரங்கத்திற்கு தலைமை வகித்து தலைமை உரை ஆற்றிய தன்முனை குடும்பத்தின் தலைவர் தகைசால் கவிச்சுடர் கானா கல்யாண சுந்தரம் ஐயா அவர்களுக்கு எனது வணக்கமும் வாழ்த்துகளும். இமை பொழுதும் சோர்வடையாமல் தேனி போல இலக்கிய பணியாற்றும் நமது செயல் தலைவர் கவிஞர் வேலாயுதம் ஐயா அவர்களும் தன்முனை கவிதைகளின் குழுமத்தில் தனது தனித்துவமிக்க செயல்பாடுகளாலும் பல்வேறு குழுமங்களில் தனது இலக்கிய பணிகளை சிறப்புற செய்து வரும் நூல் ஆய்வரங்க இயக்குநர்களில் ஒருவராகவும் முதன்மையானவராகவும் செயல்பட்டு கொண்டிருக்கும் இன்றைய நிகழ்வின் நெறியாளர் அன்பு சகோதரி புதுகை ஆதிரா அவர்களுக்கும் சவ்வு மிட்டாய் கடிகாரம் தன்முனை கவிதை நூலினை இந்நிகழ்வில் பகுப்பாய்வு செய்யவிருக்கும் நூலேணி பதிப்பகத்தின் பதிப்பாசிரியர் அன்பு சகோதரர் சாதனையாளர் கண்ணீர் கோயில் ராஜா அவர்களுக்கும் சவ்வு மிட்டாய் கடிகாரம் என்ற இருமொழி தன்முனை கவிதை நூலின் ஆசிரியரும் நூல் ஆய்வரங்கத்தின் இயக்குநர்களில் ஒருவராக பொறுப்பேற்று ஏற்புரை நிகழ்த்தவிருக்கும் அன்பு சகோதரி பன்முக வித்தகர் முனைவர் சிவகாம சுந்தரி நாகமணி அவர்களுக்கு எனது முதற்கண் வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தன்முனை கவிதைகள் குழுமத்தில் மிக சிறப்பாக தனது பங்களிப்பை தொடர்ந்து ஈடுபாட்டுடன் செய்து கொண்டிருக்கும் மூத்த கவிஞரான கண்ணன் அவர்களுக்கும் நமது செயற்குழு உறுப்பினரும் மற்றும் இளைய தலைமுறையின் நம்பிக்கை நட்சத்திரமுமான அன்பு தம்பி அனீஷ் நிர்மல் அவர்களுக்கும் எனது பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நூல் ஆய்வரங்கத்தில் கதாநாயகி முனைவர் சிவகாம சுந்தரி நாகமணி அவர்கள். அவர் ஒரு மிகச்சிறந்த கல்வியாளராக இருக்கிறார். கவிஞராகவும் எழுத்தாளராகவும் பன்முக திறனுடன் சுறுசுறுப்பாக நாள்தோறும் இயங்கி வருகிறார். அவரது பல்வேறு படைப்புகள் பல்வேறு
வார மாத இதழ்களில் தொடர்ந்து பிரசுரம் ஆகிக் கொண்டிருக்கின்றன. ஏறத்தாழ 30 ஆண்டுகளாக இயற்பியல் ஆசிரியராக அவர் பணியாற்றி உள்ளார். கல்லூரி காலம் முதலே கவிதை, கட்டுரை உள்ளிட்ட இலக்கிய படைப்புகளில் தொடர்ந்து தனது பங்களிப்பை செய்து வருகிறார். வானொலி நிகழ்ச்சிகள், நாடகங்கள் உள்ளிட்ட பல்வேறு கலை தளங்களிலும் தமது திறமையை செவ்வனே பதிவு செய்துள்ளார். அவரது படைப்பாற்றலின் இனிய வெளிப்பாடாக வளர்ந்துள்ளது சவ்வு மிட்டாய் கடிகாரம் என்னும் இருமொழி தன்முனை கவிதை நூல். எளிய 4 வரிகளில் ஆழமான வாழ்க்கை உண்மைகளை சொல்லும் தன்முனை கவிதை வடிவத்தை தேர்ந்தெடுத்து அன்றாட வாழ்வின் அனுபவங்களை சிந்தனைக்குரிய கவிதைகளாக பதிவு செய்திருப்பது இந்நூலின் தனி சிறப்பு. அவரது கவிதைகளில் எனக்கு பிடித்த சில கவிதைகளை இங்கே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அன்னையின் அன்பு முதுகில் சுமக்கும், அன்னையின் அன்பு முதுகில் சுமக்கும், தந்தையின் அன்போ நடையை பழக்கும். அன்னையின் அரவணைப்பையும் தந்தையின் வாழ்க்கை பயிற்சியையும் 4 வரிகளில் இந்த கவிதை மிக அழகாக பதிவு செய்கிறது. திறமையையும் தகுதியையும் வளர்த்துக்கொள், திறமையையும் தகுதியையும் வளர்த்துக்கொள், உறவாடும் வெற்றி உன்னுடன் உணர்ந்து கொள். இளைய தலைமுறைக்கு தன்னம்பிக்கையையும் முன்னேற்றத்திற்கான வழியையும் இந்த தன்முனை வழிகாட்டுகிறது. அதே போல இன்னொரு கவிதை, மன்னிப்பு கேட்பது மனித இயல்பு, மன்னிப்பு கேட்பது மனித இயல்பு, மறைந்து அதை கடப்பது தெய்வத்தின் பண்பு. உண்மைதானே? ஆங்கிலத்தில் மிக அழகாக ஒரு பழமொழி சொல்வார்கள், எர் இஸ் ஹியூமன், ஃபர்கிவ்னஸ் இஸ் டிவைன் என்று. அதாவது மனிதநேயத்தின் உயரத்தையும் மன்னிப்பின் மகத்துவத்தையும் இந்த தன்னம்பிக்கை கவிதை மிக அழகாக உணர்த்துகின்றது. இல்லறம் விளங்க இனிமைதான் சேரும், இல்லறம் விளங்க இனிமைதான் சேரும், தொல்லை என்று நினைத்தால் துயரமாய் மாறும், தொல்லை என்று நினைத்தால் துயரமாய் மாறும். என்ன ஒரு அழகான கவிதை இது! குடும்ப வாழ்க்கையை புரிந்துணர்வோடும் அன்போடும் அணுக வேண்டியதன் அவசியத்தை மிக அழகாக எளிமையாக இந்த தன்முனை எடுத்துரைக்கிறது. அதே போல இன்னொரு கவிதை, கால அவசரம் சமையலறையில் அம்மாக்கள், கால அவசரம் சமையலறையில் அம்மாக்கள். அன்றைய அப்பாக்கள் செய்தித்தாள்களில், இன்றைய அப்பாக்கள் அலைபேசியில். அன்றைய அப்பாக்கள் செய்தித்தாள்களில், இன்றைய அப்பாக்கள் அலைபேசிகளில். கால மாற்றத்தையும் குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள தலைமுறை மாற்றத்தையும் நகைச்சுவை கலந்த சமூக பார்வையுடன் இந்த தன்முனை கவிதை பதிவு செய்திருப்பது பாராட்டுக்குரியது. இவ்வாறு குடும்ப பாசம், மனித நேயம், தனிமனித முன்னேற்றம், இல்லறம், தலைமுறை மாற்றம், சமூக அக்கறை என வாழ்வின் பல்வேறு தளங்களை 4 வரிகளில் சுவைபட சொல்லும் சவ்வு மிட்டாய் கடிகாரம் சுருக்கத்தில் செறிவையும் எளிமையில் ஆழத்தையும் கொண்ட சிறப்பான படைப்பாக திகழ்கிறது. இனிய சிந்தனைகளை தன்முனை கவிதையாக தந்துள்ள முனைவர் சிவகாம சுந்தரி நாகமணி அவர்களுக்கு எனது மனமார்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துகளும். சவ்வு மிட்டாய் கடிகாரம் வாசகர் உள்ளங்களில் இனிமையான நினைவுகளையும் வாழ்க்கையையும் வளப்படுத்தும் சிந்தனைகளை தொடர்ந்து விதைக்கட்டும். இந்நூலாசிரியரின் இலக்கிய பயணம் மேலும் சிறந்த படைப்புகளால் சிறப்பும் புகழும் பெறட்டும். தன்முனை கவிதைகள் குழுமம் அவரை வாழ்த்துவதில் பெருமை அடைகிறது. வாழ்த்துக்கள்.
அமைந்தது. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி சகோதரர். வணக்கம். இணையம் தடையாயிடுச்சு, கரண்ட் போயிடுச்சு. புதுகை ஆதிரா பரவாயில்ல. இப்போ வந்து ஆ. ம். ஒருவேளை